ஒரு அலர்ட், வார்னிங் அலர்ட். நீங்கள் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் இருந்திருந்தீங்கன்னா மட்டுமே இந்த வீடியோவை கேளுங்க. யூஸ்வலாக கரண்ட்டில் நடக்கிற விஷயங்களையும் ஃப்யூச்சர் இனிமேல் வருங்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை தான் நம்ம டேரோவில் கணிச்சிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு விஷயத்தை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு மினி ஏஞ்சலிக் அண்ட் ஸ்பிரிச்சுவல் டேரோ ரீடிங்னு கூட சொல்லலாம். இதில் உங்களுடைய ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆகிருக்கும் அப்படின்றத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நான் சொல்கிறது எல்லாத்தையுமே அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே கேட்டு பாருங்கள். யாரோ ஒருத்தவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு எதிர்பாராத ஒரு செப்பரேஷனை தாண்டி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம், இல்லை புதுசாக யாரையோ சந்திக்கிற மாதிரி இருந்திருக்கும். அவங்க வாழ்க்கையில் அவங்க ரொம்ப மிஸ் பண்ணுறவங்க ஒருத்தவங்களை பற்றி இப்போ தான் ரீசெண்டாக அவங்க செப்பரேட் ஆகிருக்கலாம். ஸோ அவங்கள பற்றி உங்ககிட்ட ஏதோ விஷயங்கள் சொல்லணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் அவங்களுக்கு தோணுது. இது ரொம்ப ஒரு பிளான் பண்ண விஷயம் கிடையாது. பட் உங்களை பார்த்தோன்னே ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக அதை கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு தோணியிருக்கும். ப்ராபப்ளி உங்ககிட்டையும் அவங்கக்கிட்டையும் இருக்கிற அந்த எனர்ஜி உங்கள் ரெண்டு பேரையும் அட்ராக்ட் பண்ணியிருக்கலாம் அந்த ஃபர்ஸ்ட் சைட்டே. பட் ஒரு சில கான்வர்சேஷனுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு ட்வின் ஃப்ளேம் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் சரி, சிங்கிளாக இருந்தாலும் சரி, இல்லை ரீயூனியன், செப்பரேஷன், ரன்னர், சேசர், எந்த மோடில் இருந்தாலும் சரி, அண்ட் வாழ்க்கையில் வேறு ஏதாவது மேனிஃபெஸ்ட் பண்ணணும், என் லைஃப்பில் இதெல்லாம் நான் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, தேர்ஸ் அன் அப்கமிங் சிஜில் ஒர்க் ஷாப் இந்த வாரம், இந்த வீக்கெண்ட் நடக்க போகுது. அதற்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். பட் இதுக்கு மேலேயும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா யூ கேன் மெசேஜ் மீ. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரில் ஐம் அவைலபிள் ஆன் வாட்ஸ்அப். ஸோ எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். சிஜில்ஸ் ஆர் சிம்பிள்ஸ் தட் வி கிரியேட். நாமளே உருவாக்கிக்கக்கூடிய சிம்பிள்ஸ், நமக்கு வேணுங்கிறப்பில் நம்மளுடைய இன்டென்ஷனுக்கு ஏற்றாப்போல் கிரியேட் பண்ணிக்கிற சிம்பிள்ஸ். இந்த சிம்பிள்ஸ் உங்களை வாழ்க்கையில் நீங்கள் ஈர்க்கணும்னு நினைக்கிற விஷயங்களை ஈர்க்கிறதுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். லைக் ஓமே ஒரு சிம்பிள் இல்லையா, அந்த மாதிரி எல்லாருக்கும் கிராஸ் அது ஒரு சிம்பிள். ஸோ ஒரு சில சிம்பிள்ஸ் சில பேர் எழுதுறதுக்கு முன்னாடி அந்த விநாயகருடைய சுழியை போட்டு எழுதுவாங்க. இப்படி நிறைய சிம்பிள்ஸ் இருக்குது. பட் உங்களுடைய இன்டென்ஷனுக்கு நீங்கள் உருவாக்கிக்கக்கூடிய ஒரு சிம்பிள் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சிஜிலை தான் நான் சொல்லி தரப்போகிறேன். ஒன்றும் இல்லைங்க, நீங்களே யூ ஆர் கோயிங் டு கிரியேட் இட். அந்த மாதிரி நான் உங்களை ஹெல்ப் பண்ண போகிறேன், டீச் பண்ண போகிறேன். எப்படி அந்த சிஜிலை கிரியேட் பண்ணணும், ஆக்டிவேட் பண்ணணும், டீஆக்டிவேட் பண்ணணும், எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்காக அங்கே காத்துக்கிட்டு இருக்கோம் on the other side. So if you are interested, அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க உங்களை பார்த்து வியந்திருக்கலாம், என்னடா இது இவங்க நம்மள மாதிரியே இருக்காங்களே, இவங்க என்னை இவ்வளோ அட்ராக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கலையே, இவ்வளோ நாள் நான் அவங்கள இந்த கண்ணோட்டத்தில் பார்க்கல. பட் பரவாயில்ல, கெட்டிங் டு நோ ஈச் அதர், நான் யார் அவங்க யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல தப்பில்லை அப்படின்னு உங்களுக்கோ ஏன் அவங்களுக்கோ கூட தோணியிருக்கலாம். நீங்கள் இருவருமே வேறு வேறு விஷயத்தில் ரொம்ப இன்வால்வ்டாக இருந்திருக்கீங்க. பட் ஒன்ஸ் அவங்களோ இல்லை நீங்களோவே, இது ஒரு ஜென்ரல் ரீடிங்ன்றனால என்னால் இதுக்கு மேலே அதை கணிக்க முடியாது. பட் யாரோ ஒருத்தங்க அந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுடைய பாஸ்ட்டை நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்க. அது ஒரு ரிலேஷன்ஷிப்பாக தான் இருக்கணும்னு இல்லை, பட் பாஸ்ட்டில் நடந்த விஷயங்களை ஷேர் பண்ண ஆரம்பித்து பார்த்தா இரண்டு பேருக்குமே அது சிமிலராக இருந்திருக்கும். உங்கள் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள், நீங்கள் எவ்வளோ பாசிட்டிவாக இருந்திருக்கீங்க, எவ்வளோ ரெசிலியண்ட்டாக இருந்திருக்கீங்க, எவ்வளோ அடிபட்டாலும் எழுந்து வந்திருக்கீங்க, உங்களை பார்க்குற மாதிரியே இருந்திருக்கும். என்ன மாதிரியே இருந்திருக்கியே, நீ எப்படியெல்லாம் இருந்த, உங்களுக்கு வேணுங்கிற எல்லா விஷயமும் அவங்கக்கிட்ட கிடச்சிருக்கும், அவர்களுக்கு வேணுங்கிற எல்லா விஷயமுமே உங்ககிட்ட இருந்திருக்கும். இந்த கான்வர்சேஷன் நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிறது, உரையாடிக்கிறது எல்லாமே ஏதோ ஏற்கனவே யாரோ எழுதி வச்ச டயலாக் மாதிரி உங்களுக்கு தோணியிருக்கும். நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக? உங்களால் அந்த பாஸ்ட்டை விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியுதா? அப்படி உங்களால் விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியுதுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 521 இந்த நம்பரை டைப் பண்ணுங்கள். இது பாஸ்ட் ரிமெம்பரன்ஸ். இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு அப்படின்னு நினைவு கூர்ந்துக்கிறதுக்கான ஒரு முக்கியமான நம்பராக இருக்கும். உங்களுக்கா அவங்களுக்கான்னு தெரில, ஒரு பயங்கரமான ஒரு பாஸ்ட் இருந்திருக்கு அண்ட் யூ ஜஸ்ட் ஃபெல்ட் ஸ்டக். அந்த பாஸ்ட்லேருந்து உங்களால் வெளியில் வர முடியல. யார்கிட்டயாவது பேசினா நல்லாயிருக்கும்னு தோணுது, யார்கிட்ட நம்பி பேசணும்னு தெரியல. பட் இப்போ இவங்கக்கிட்ட, உங்களுடைய அந்த புது பார்ட்னர்கிட்ட, அந்த புதுசாக நீங்கள் சந்தித்தவங்கக்கிட்ட பேசும்பொழுது இட் இஸ் ஸோ ஈஸி. ஏன்னா இவ்வளோ நாள் நீங்கள் பார்த்தது எல்லாமே ஹார்ட் பிரேக்ஸ், வலிகள், ரொம்ப டிஃபிகல்ட்டான ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாத்தையும் தாண்டி தான் வந்திருக்கீங்க. இட் ஹாஸ் நாட் பீன் ஈஸி. உங்ககிட்ட யாரும் உண்மையாக இல்லை, நிறைய பொய்கள் சொல்லியிருக்காங்கன்னு உங்களுக்கு தோணுது, நிறைய பிட்ரியல்ஸ் இல்லை, ஏமாந்துட்டே போதும்டா அப்படின்னு தோன்ற நேரத்தில் இனிமேயும் நான் வாழ்க்கையில் யாரையாவது ட்ரஸ்ட் பண்ணுவேன்னா, சரியான ரிலேஷன்ஷிப்ஸ் எனக்கு அமையுமான்னு நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்த தருணத்தில் இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு கிடச்சிருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப் உங்களை ஹீல் பண்ணும், ஃபிசிக்கலாக, மென்டலாக, இமோஷ்னலாக, ஏன் ஸ்பிரிச்சுவலாக கூட இந்த ரிலேஷன்ஷிப் உங்களை ரொம்பவே சப்போர்ட் பண்ணும்.
எஸ்பெஷலி வென் யூ ஆர் கம்ப்ளீட்லி broken. அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் நினச்ச நேரத்தில், இல்லை அவங்க நினச்ச நேரத்தில் இருவருமே சரியான நேரத்தில் சந்திச்சிருப்பீங்க. பட் இருவருமே உரையாடலுக்கு அப்புறம், ஓ இதுதான் நிஜமான வாழ்க்கையா, ஓ இதுதான் நிஜமான விஷயங்கள் என் வாழ்க்கையில் நான் இவ்வளோ நாள் மிஸ் பண்ணியிருக்கேனா, கம்ப்ளீட்டாக அந்த பர்சன் வந்து, இல்லை நீங்களாக கூட இருக்கலாம், இது இது நெசசரியாக ஒரு காதலாக இருக்கணும்ன்ட்டு கிடையாது. பட் யூ ஆர் ஏபிள் டு ஓப்பன் அப் ஆகி இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு, என் வாழ்க்கையிலையும் இதெல்லாம் நடந்திருக்கு, ரெண்டு பேருக்குமே ரொம்ப சிமிலராக இருக்கே அப்படின்னு சேம் பிஞ்ச் கொடுத்துக்கிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் சிமிலராக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே உங்களுக்கு ஒரு என்னது இது அப்படின்னு உங்களுக்கு தோணியிருக்கும். உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு சிரிச்சிருப்பீங்க, அழுதுருப்பீங்க, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க, மற்றவர்களை பற்றி காசிப் கூட பண்ணியிருப்பீங்க. ஒன் அட் அ டைம். இது வந்து ரொம்ப, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ரிலேஷன்ஷிப். ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியல. பட் யூ ஜஸ்ட் கோயிங் வித் த ஃப்ளோ. உங்களுடைய கம்யூனிகேஷன் பேட்டர்ன், நீங்கள் திங்க் பண்ணுற விஷயங்கள், திங்கிங் ப்ராசஸ் எல்லாமே பயங்கரமாக மாறிக்கிட்டு இருக்கு, ரொம்ப அற்புதமாக மாறிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. ஏன்னா இதுதான் உங்களுடைய ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியோடைய ஆரம்பம். நிறைய விஷயங்கள் நான் சொல்கிறது உங்களால் யோசித்து பார்க்க முடியுதா? வாட் யூ ஹவ் பீன் த்ரூ. இப்போ அது எந்த நிலைமையில் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் செப்பரேஷனில் இருக்கீங்களா, ரீயூனியனில் இருக்கீங்களா, ரன்னரா, சேஸரா, எதில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. பட் உங்களுக்கு ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி பற்றி தெரியணும், அந்த ஜேர்னினா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னினா என்னன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எனக்கு டைப் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் 50 பேராவது என்னை கேட்டால் தான் அதை பற்றின ஒரு வீடியோ என்னால் போட முடியும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க நண்பர்கள் யாராவது இருந்தால் கூட இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் கமெண்ட் பண்ணட்டும். கட்டாயமாக அந்த ஜேர்னி பற்றி ஒரு எலாபரேட், ரொம்ப பயங்கரமான ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன். ஓகே, ஸோ போத் ஆஃப் யூ, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா சிரித்து அந்த பாஸ்ட்டை பற்றி பேசுகிறீங்க, எவ்வளோ ட்ராமடைசிங்காக இருந்திருக்குன்னு பேசுகிறீங்க, பிட்ரேல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு ஃபிசிக்கல் லாஸாக கூட இருக்கலாங்க. எல்லாமே பேசி இப்போ யூ ஆர் ரெடி டு மூவ் ஃபார்வர்ட். ஒரு ரொம்ப பேலன்ஸ்டான ஒரு எனர்ஜியை உங்கள் கிட்ட பார்க்குறீங்க. ஒரு லிபரேட்டிங் ஃபீலிங்னு கூட சொல்லலாமா? அப்படியே யாருமே இல்லைன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன், இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் கிடச்சனால ஐ எம் ஏபிள் டு அட்லீஸ்ட் லாஃப், என்னால் சிரிக்க முடியுது, அழ முடியுது, இதெல்லாம் உங்களுக்கு தோணியிருக்கும். ரொம்ப முக்கியமாக நிஜமாகவே நம்ம மனசில் இருக்கிற இமோஷனை அழகாக வெளிப்படுத்த முடியும், யார்கிட்டையாவது சொல்ல முடியும்னா, கொஞ்சம் கூட ஒரு தடை இல்லாமல் நம்ம மென்று முழுங்காமல் சொல்ல முடியும்னா, அதை விட சூப்பரான விஷயம் என்ன இருக்குது? அதுதான் இப்போ இந்த ரிலேஷன்ஷிப், இப்போ இல்லை, அந்த ரிலேஷன்ஷிப்போட பிகினிங்கில், ஒரு ட்வின் ஃப்ளேம் ரிலேஷன்ஷிப்போட பிகினிங்கில் உங்களுக்கு அது கட்டாயமாக கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து நிறைய ஷேர் பண்ணுவீங்க. அண்ட் யூ ஃபீல், இவங்க தான் என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க, என்னை வேறு யாருமே இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கல அப்படின்ற ஒரு புரிதலுக்கு நீங்கள் வந்துட்டீங்க. அண்ட் ஆல்சோ இதை நான் சொல்லியே ஆகணும், இவ்வளோ உண்மையாக இது நிஜமா பொய்யா அப்படின்னு தெரியாத ஒரு கன்ஃபியூஷனும் அந்த நேரத்தில் உங்களுக்கு வந்திருக்கும். அது வந்தப்போ நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, இல்லையே இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் உண்மையாக தெரியலையே, இனிமே நடக்கக்கூடிய விஷயங்கள் உண்மையாக இருக்குமா, இல்லை இந்த ரிலேஷன்ஷிப் தான் உண்மையாக இருக்குமா, பேஸ்ட் ஆன் வாட் எவர் போத் ஆஃப் யூ ஹவ் கான் த்ரூ. ரெண்டு பேருமே சமமாக பல விஷயங்களை தாண்டி வந்திருப்பீங்க. ஸோ இருவருக்குள்ளேயுமே நிறைய சந்தேகங்கள் இருக்கும். இஸ் இட் த ரைட் டைம், நாங்கள் சந்திக்கிறதுக்கு இது வந்து சரியான தருணமா, நம்ம கனெக்ட் பண்ணது சரியா, இல்லை நம்ம வந்து நடந்ததை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கிறதுனால ஜஸ்ட் கனெக்ட் ஆகிட்டோமா, ஏன் இப்படி கனெக்ட் ஆனோம், இல்லை நம்ம இருவருக்குமே இது இந்த மாதிரி நடக்குமா. ஸோ நிறைய சந்தேகங்கள், முதல்ல எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோ நடுவில் ஒரு சின்ன சந்தேகம் வர ஆரம்பிக்கும். ரேதர் ஆரம்பிச்சிருக்கோம் அந்த ஒரு பீரியடில். ஆமாண்ணா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ஆமாம் சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னு. பட் ஆனால் உங்களுக்கே தெரியும், இந்த மாதிரியான ஒரு அட்ராக்ஷன் இது வரைக்கும் நீங்கள் யார்கிட்டையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. இட் வாஸ் இம்மீடியட். டக்குன்னு அவங்கள பார்த்தோன்னே அந்த வாய்ஸா, இல்லை அவங்க பேசுகிற விதமாக என்னன்னு தெரியல, பட் இந்த மாதிரியான ஒரு ஃபீலிங், ஒரு பாண்டிங் யார்கிட்டையுமே உங்களுக்கு வந்ததில்லை. அண்ட் அதை எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியல. இட் இஸ் அ வெரி ஃபாஸ்ட் கனெக்ஷன் அண்ட் யூ ஃபீல் வெரி ஹாப்பி அபவுட் திஸ் கனெக்ஷன். ஆனாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணிக்கிட்டு இருந்திருக்கும். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் கார்ட்ஸ், ஆஸ் தோ தே ஆர் டாக்கிங் டு அஸ். அப்படியே ஒரு ஸ்டோரி மாதிரி இல்லை, நிஜமாவே இப்படி தான் நடந்திருக்கா, நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லி ஆகணும். வெதர் திஸ் ரிலேஷன்ஷிப் ஹேஸ் ரியலி பீன் லைக் திஸ். சோல்மேட்ஸுக்கும் இதே மாதிரி இருக்குமா தெரியல, பட் அதுக்கு ஒரு டேரோ ரீடிங் கண்டிப்பாக பண்ணலாம். பட் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்குன்றதை என்னால் கண்டிப்பாக பார்க்க முடியுது. அதுவும் ஏஞ்சல்ஸ் இந்த ரீடிங்கில் இன்வால்வ் ஆகிருக்கிறனால ஐ திங்க்
திஸ் இஸ் ஹவு இட் ஹேப்பன்ஸ். அந்த சந்தேகம், அந்த சந்தோஷம், அந்த ஒரு ரியலி அப்படின்னு கேட்கக்கூடிய தருணங்கள். அண்ட் யூ டுக் யோர் டைம் அவுட். இல்லை, போத் ஆஃப் யூ டுக் யோர் டைம் அவுட். ரொம்ப அவசரப்படல, ரொம்ப ஜெனுவனாக, ரொம்ப அழகாக இந்த ரிலேஷன்ஷிப் இருந்தது. யூ ஆர் இன்ட்ரெஸ்டட். அண்ட் அதில் ஒரு ப்ரிட்டெண்டிங் அப்படின்ற ஒரு விஷயமே இல்லை. எல்லாமே உண்மையாக இருந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சா? இதில் பொய் அப்படின்னு எதுவுமே இல்லையே, எல்லாமே உண்மையாக இருந்தது அப்படின்ற ஒரு தருணம் கண்டிப்பாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். அண்ட் அதுதான் அங்கே ரொம்ப எக்ஸைட்டிங் ஃபேக்டர்னு நான் நினைக்கிறேன். உங்கள் கார்ட்ஸை பார்க்கும்போது இன்னும் ஒரு இடத்துல பொய் இல்லை அப்படின்ற போது அங்கே எவ்வளோ நல்ல விஷயங்கள், எவ்வளோ உண்மை இருக்குதுன்னு நமக்கு தெரியும் போது நம்ம இன்னும் நிறையா கொடுப்போம். we give more, we are excited and we give more. இன்னும் நிறைய ஷேர் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க. பட் ஆல்சோ சம் கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ட் கூட உங்களுக்கு இருந்திருக்கும் உங்கள் 2 பேருக்கும். இன்ஃபேக்ட் உங்கள் கார்ட்ஸை பார்க்கும்போது எனக்கு தெரியுது, மாறி மாறி 2 பேருமே நிறைய தடவை தினசரி நிறைய யோசிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். கார்ட்ஸ் ஆர் ஸோ பியூட்டிஃபுல். நிஜமாவே உங்கள் ஜேர்னி இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சா? எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஐ ரியலி வாண்ட் டு நோ. இன்னும் நிறைய பேசிக்கிட்டே போகலாம், கார்ட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கலாம், பேசிகிட்டே போகலாம். பட் நீங்கள் சொல்லுங்கள், இப்படி தான் உங்கள் ரிலேஷன்ஷிப் இருந்ததா ஸ்டார்டிங்கில்? இந்த ரீடிங் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்தது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னும் ரீடிங்ஸ் வேணும்னா கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். ஐ ட்ரை டு அப்லோட் தெம். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.